யோபுவின் பிரதியுத்தரம். யோபு பிரதியுத்தரமாக, நீங்கள் எந்த மட்டும் என் ஆத்துமாவை வருத்தப்படுத்தி வார்த்தைகளினால் என்னை நொறுக்குவீர்கள்? இப்போது 10 தரம் என்னை நிந்தித்தீர்கள். நீங்கள் எனக்கு கடின முகம் காண்பிக்கிறதினால் உங்களுக்கு வெட்கமில்லை. நான் தப்பி நடந்தது மெய்யானாலும் என் தப்பிதம் என்னோடேதான் இருக்கிறது. நீங்கள் எனக்கு விரோதமாக பெருமை பாராட்டி எனக்கு நிந்தையாக என்னை கடிந்து கொள்ள வேண்டும் என்றிருப்பீர்களாகில், தேவன் என்னை கவிழ்த்து தம்முடைய வலையை என்மேல் வீசினார் என்று அறியுங்கள். இதோ கொடுமை என்று கூப்பிடுகிறேன், கேட்பார் ஒருவரும் இல்லை. கூக்குரல் இடுகிறேன், நியாய விசாரணை இல்லை. நீங்கள் எந்த மட்டும். பில்தாத் இதற்கு முன்பு தன்னுடைய விவாதத்தில் 2 முறை எந்த மட்டும் என்னும் வார்த்தையை பயன்படுத்தினார். பில்தாத் சொன்ன இந்த வார்த்தையை யோபு மறக்காமல் நினைவில் வைத்திருந்து இப்போது தானும் எந்த மட்டும் என்னும் அதே வார்த்தையை பயன்படுத்தி பிரதியுத்தரம் சொல்லுகிறார். யோபுவின் சிநேகிதர்கள் இதுவரையிலும் தங்கள் வார்த்தையினால் அவரை வேதனைப்படுத்தினார்கள். யோபுவுக்கு எவ்வளவு வேதனை உண்டாகும் என்பதை பற்றியெல்லாம் அவர்கள் கவலைப்படவில்லை. அவர்கள் யோபுவின் ஆத்மாவை வருத்தப்படுத்தி தங்கள் வார்த்தைகளினால் அவரை நொறுக்குகிறார்கள். யோபுவை வருத்தப்படுத்துகிற இவர்கள் அவருக்கு சிநேகிதராயிருக்கிறார்கள். அவர்கள் யோபுவுக்கு ஆறுதல் சொல்வதற்காக வந்தவர்கள். ஆனால் அவர்களோ யோபுவுக்கு ஆறுதல் கொடுப்பதற்கு பதிலாக வருத்தத்தை கொடுக்கிறார்கள். அவர்கள் யோபுவை பார்த்து பரிதாபம் காண்பிக்க வேண்டும், அவரிடத்தில் ஞானத்தோடு பேச வேண்டும், யோபுவின் வேதனையை குறைப்பதற்கு முயற்சி பண்ண வேண்டும். ஆனால் அவர்களோ யோபுவினிடத்தில் காணப்படுகிற ஓரளவு சமாதானத்தையும் ஆறுதலையும் திருடிச் செல்வதற்கு வந்தவர்களைப் போல பேசுகிறார்கள். யோபுவுக்கு தன்னுடைய சிநேகிதரிடத்தில் நம்பிக்கை இல்லை. அவர் தன்னுடைய தேவனையும் தன்னுடைய நல்ல மனச்சாட்சியையும் தன்னுடைய நற்பெயரையும் நம்புகிறார். இந்த நம்பிக்கையும் அவருடைய இருதயத்தை வருத்தப்படுத்துகிறது. யோபுவின் சிநேகிதர்கள் தங்கள் வார்த்தைகளினால் அவரை நொறுக்குகிறார்கள், அவரை நிந்திக்கிறார்கள். யோபுவின் நற்பெயருக்கு களங்கம் உண்டு பண்ணுகிறார்கள். யோபு ஒரு துன்மார்க்கர் என்றும் அவர் ஒரு மாய்மாலக்காரர் என்றும் சொல்லி அவரை வருத்தப்படுத்துகிறார்கள். அவர்களுக்கு யோபுவை பற்றி ஏற்கனவே நன்றாக தெரியும். அவர் ஒரு நீதிமான் என்பதும் அவர் ஒரு சன்மார்க்கர் என்பதும் அவர்களுக்கு ஏற்கனவே தெரிந்திருந்தும் யோபுவை பற்றி தெரியாதவரைப் போல அவர் மீது குற்றம் சொல்லுகிறார்கள். யோபுவின் சிநேகிதர் அவருக்கு விரோதமாக பெருமை பாராட்டுகிறார்கள். யோபுவை ஏளனமாக பார்ப்பது மாத்திரமல்ல, அவரை அசட்டை பண்ணி அவமானப்படுத்துகிறார்கள். யோபுவை தாழ்த்தி தங்களை உயர்த்துகிறார்கள். யோபுவுக்கு நிந்தை உண்டாக வேண்டும் என்பதற்காக அவருடைய சிநேகிதர்கள் அவரை கடிந்து கொள்கிறார்கள். யோபு ஒரு துன்மார்க்கர் என்பதை நிரூபிப்பதற்கு தங்களுடைய சாதுரிய வார்த்தைகளையும் விவாத திறமைகளையும் பயன்படுத்துகிறார்கள். தன்னுடைய சிநேகிதர் தன்னை 10 தரம் நிந்தித்தார்கள் என்று யோபு சொல்லுகிறார். 10 தரம் என்னும் வார்த்தைக்கு அநேகந்தரம் என்று பொருள். யோபு அவர்களிடம், நீங்கள் எனக்கு கடினமுகம் காண்பிக்கிறதினால் உங்களுக்கு வெட்கமில்லை என்று சொல்லுகிறார். அவர்கள் தங்களுடைய கடின இருதயத்தையும் தங்கள் வஞ்சக குணத்தையும் தங்களுடைய இரக்கமில்லாத குணத்தையும் பார்த்து வெட்கப்பட வேண்டும். ஆனால் அவர்களுக்கு வெட்கம் உண்டாகவில்லை. யோபுவின் மீது சரமாரியாக குற்றம் சொல்லுகிறார்கள். யோபுவின் சிநேகிதர் வெட்கம் இல்லாதவர்களாகவும் புத்தி இல்லாதவர்களாகவும் பக்தி இல்லாதவர்களாகவும் இருக்கிறார்கள். யோபுவின் பிரதியுத்தரம். பில்தாத் யோபுவை ஒரு துன்மார்க்கன் என்று விவரித்து கூறுகிறார். யோபு 6வது தடவையாக தன்னுடைய பிரதியுத்தரத்தை கூறுகிறார். யோபுவினுடைய பிரதியுத்தரத்தின் விவரம் வருமாறு: தன்னுடைய சிநேகிதர்கள் தன்னுடைய ஆத்மாவை வருத்தப்படுத்தி தங்கள் வார்த்தைகளினால் தன்னை நொறுக்குகிறார்கள். யோபு தேவனுக்கு எதிராக மேலும் பல குற்றச்சாட்டுக்களை கூறுகிறார். தன்னுடைய உறவினர்கள், சிநேகிதர்கள், ஊழியக்காரர்கள் ஆகியோருக்கு எதிராக யோபு குற்றச்சாட்டுக்களை கூறுகிறார். தனக்கு இறங்க வேண்டும் என்று தன் சிநேகிதரிடம் விண்ணப்பம் பண்ணுகிறார். தன்னுடைய பாடுகள் ஒரு புஸ்தகத்தில் வரையப்பட வேண்டும். கர்த்தர் மீது குற்றம் சுமத்தினாலும் யோபு இன்னும் கர்த்தரை விசுவாசிக்கிறார். தன்னுடைய பாடுகளுக்கு தானே காரணம் என்று யோபு முடிவாக கூறுகிறார். 10 தரம் என்பது ஒரு உருவக வாக்கியமாகும். யோபுவின் சிநேகிதர் இதுவரையிலும் அவரை 5 தரம் மட்டுமே நிந்தித்திருக்கிறார்கள். ஆனால் அதிகமாக பாடுகளை அனுபவிக்கும் யோபுவிற்கு 5 தரம் என்பது 10 தரமாக தெரிகிறது. என் தப்பிதம். தன் மீது கோபமான குற்றச்சாட்டுகளை சொல்லுகிற தன் சிநேகிதருக்கு யோபு பிரதியுத்தரம் சொல்லுகிறார். யோபுவின் மீது அவர்கள் சொல்லுகிற குற்றச்சாட்டுகள் மன்னிக்கப்படக்கூடியவைதான்.
அவை மன்னிக்கப்பட முடியாத மகா பாதகம் அல்ல. ஆனால் யோபுவின் சிநேகிதர்களோ இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளாமல் யோபு துணிகரமாய் பாவம் செய்கிறார் என்றும் தேவனுடைய தண்டனை அவர் மீது வந்திருக்கிறது என்றும் குற்றப்படுத்தி பேசுகிறார்கள். யோபு தன் சிநேகிதரிடத்தில் நான் தப்பி நடந்தது மெய்யானாலும் என் தப்பிதம் என்னோடேதான் இருக்கிறது என்று சொல்லுகிறார். யோபு தப்பிதம் செய்தது மெய்யாகவே இருந்தாலும் அதை அவர் தனது அறியாமையினால் செய்திருக்கிறார். அந்த தப்பிதம் தன்னோட இருக்கட்டும் என்று யோபு தன்னுடைய தப்பிதத்தை அங்கீகரிக்கிறார். தான் தப்பு செய்ததை யோபு இன்னும் முழுமையாக அங்கீகரிக்கவில்லை. தான் எந்த தப்பும் செய்யவில்லை என்பதே யோபுவினுடைய இருதயத்தின் எண்ணமாகும். இந்த சூழ்நிலையில் தனக்கு இப்படிப்பட்ட பாடுகள் வந்திருப்பதை நினைத்து யோபு மிகுந்த ஆச்சரியம் அடைகிறார். யோபு தன் சிநேகிதரிடத்தில் ஞானத்தோடும் தெளிந்த சிந்தனையோடும் பேசுகிறார். யோபுவின் ஆவியில் முரண்பாடு இல்லை. யோபுவின் சிநேகிதரோ முரண்பாடு உள்ளவர்கள். யோபு தன் வார்த்தையில் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். என் தப்பிதம் என்னோடேதான் இருக்கிறது என்று யோபு சொன்ன வாக்கியத்திற்கு உங்களிடத்தில் விசுவாசம் இருந்தால் அது உங்களோடு இருக்கட்டும் என்று பொருள்படுமாறு சொல்லுகிறார் என்று வேத பண்டிதர்கள் வியாக்கியானம் சொல்லுகிறார்கள். தன்னிடத்தில் தப்பிதம் இருந்தால் தேவன் தன்னைத்தான் தண்டிப்பார் என்றும் அதற்காக தன்னுடைய சிநேகிதர் வருத்தப்பட வேண்டியதில்லை என்றும் யோபு அவர்களிடத்தில் சொல்லிவிடுகிறார். தான் தப்பு செய்வதனால் தன்னுடைய சிநேகிதருக்கு பாதிப்பு உண்டாகப் போவதில்லை என்றும் ஆகையினால் அவர்கள் தன்னை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை என்றும் பொருள்படுமாறு யோபு சொல்லுகிறார். யோபு இதுவரையிலும் பொறுமையோடும் அமைதியோடும் இருந்தார். ஆனால் இப்போதோ அவரிடத்தில் பொறுமையும் அமைதியும் இல்லை. தன்னுடைய வேதனையின் மிகுதியினால் யோபு நிதானம் இழந்து பேசுகிறார். யோபுவின் இருதயத்தில் வஞ்சகம் இல்லை, மாய்மாலமும் இல்லை. தன்னுடைய வேதனையை கட்டுப்படுத்த முடியாமல் யோபு அவசரப்பட்டு பேசிவிடுகிறார். யோபுவின் தப்பிதம் மன்னிக்கப்படக்கூடியது. யோபு தன் சிநேகிதரிடத்தில் நீங்கள் எனக்கு விரோதமாக பெருமை பாராட்டி எனக்கு நிந்தையாக என்னை கடிந்து கொள்ள வேண்டும் என்று இருப்பீர்களாகில் என்னை கவிழ்த்து தம்முடைய வலையை என்மேல் வீசினார் என்று அறியுங்கள் என்று சொல்லுகிறார். தன்னுடைய சிநேகிதர் தனக்கு இரக்கம் காண்பிக்க வேண்டும் என்று யோபு எதிர்பார்க்கிறார். ஆனால் அவர்களோ யோபுவுக்கு விரோதமாக குற்றம் சுமத்துகிறார்கள். யோபுவை நியாயம் தீர்க்கிறார்கள். யோபுவின் பாடுகளுக்கு அவருடைய பாவங்களே காரணம் என்று 3 சிநேகிதரும் வலியுறுத்துகிறார்கள். யோபு இப்போது கவிழ்க்கப்பட்டவராய் இருக்கிறார். யோபுவால் தனக்குத்தானே உதவி செய்து கொள்ள முடியவில்லை. யோபு ஒரு வலையில் சிக்கி இருக்கிறார். அந்த வலையில் இருந்து யோபுவால் வெளியே வர முடியவில்லை. தன்னுடைய பாடுகளுக்கு தேவனே காரணம் என்று யோபு தேவன் மீது குற்றம் சொல்லுகிறார். தேவன் தனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார் என்று நினைத்து யோபு வேதனைப்படுகிறார். யோபுவுக்கு ஆறுதல் சொல்ல ஒருவரும் இல்லை. இதோ கொடுமை என்று கூப்பிடுகிறார். ஆனால் யோபுவின் கூக்குரலை யாரும் கேட்கவில்லை. ஒருவரும் கேட்காவிட்டாலும் யோபு தொடர்ந்து கூக்குரலிடுகிறார். அவருடைய நியாயத்தை விசாரிக்க யாரும் வரவில்லை. யோபுவுக்கு நியாய விசாரணை இல்லை. தான் விசாரிக்கப்படாமல் தனக்கு தண்டனை கொடுக்கப்பட்டிருப்பதாக யோபு கூக்குரல் இடுகிறார். ஆனாலும் அவருடைய கூக்குரலை ஒருவரும் கேட்கவில்லை. யோபு தேவன் மீது கூறும் குற்றச்சாட்டுக்கள். தேவன் என்னை கவிழ்த்தார், தம்முடைய வலையை என்மேல் வீசினார். இதோ கொடுமை என்று கூப்பிடுகிறேன், கேட்பார் ஒருவரும் இல்லை. கூக்குரல் இடுகிறேன், நியாய விசாரணை இல்லை. நான் கடந்து போகக்கூடாதபடிக்கு அவர் என் பாதையை வேலி அடைத்தார். என் வழியை இருளாக்கி விட்டார். என்னில் இருந்து என் மகிமையை அவர் உரிந்து கொண்டார். என் சிரசின் கிரீடத்தை எடுத்து போட்டார். அவர் என்னை 4 புறத்திலும் நாசமாக்கினார். என் நம்பிக்கையை ஒரு செடியைப் போல பிடுங்கி போட்டார். அவர் தமது கோபத்தை என்மேல் எரிய பண்ணினார். என்னை தம்முடைய சத்துருக்களில் ஒருவனாக எண்ணிக்கொள்கிறார். அவருடைய தண்டுப்படைகள் எனக்கு விரோதமாய் ஏகமாய் வந்தது. எனக்கு விரோதமாய் தங்கள் வழியை உயர்த்தினார்கள். என் கூடாரத்தை சுற்றி பாளையம் இறங்கினார்கள். என் சகோதரரை என்னை விட்டு தூரப்படுத்தினார். எனக்கு அறிமுகமானவர்கள் எனக்கு அந்நியராய் போனார்கள்.